வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் பைசன் காலமாடன் மூவிலேருந்து தீக்கொளுத்தி அப்படின்ற ஒரு சாங் தான் போகிறோம். ஆக்சுவலாக நான் சந்தோஷ் நாராயணன் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மியூசிக் பார்த்தா தெரியுது நிவாஸ் கே பிரசன்னா, சிங்கருமே அவர் தான். லிரிக்ஸ் வந்து மாரி செல்வராஜ். ஆக்சுவலாக அவர் மூவியில் அவர் தான் மோஸ்ட்லி லிரிக்ஸ் எழுதுவார். அப்புறம் யுகோ பாரதி அவங்க கூட எழுதுவாங்க. மாமன்னனில் இந்த ராசாக்கன்னு சாங். ஆக்சுவலாக ஏஆர் ரஹ்மான்கிட்டேருந்து மாரி செல்வராஜ் வேர்ல்டுலேருந்து ஒரு சாங். ஆக்சுவலாக அந்த டைம்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, இவர்கிட்ட இப்படி ஒரு சாங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவரை விட எனக்கு சந்தோஷ் நாராயணன் அவர் வந்து செம்மையாக பண்ணுவார். இந்த வாழையாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற கர்ணன் படம், அந்த பரியர்மன் எல்லா படத்துலையும் அவர் வந்து என்னமோ அவங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு செம்ம ஒரு ரேப்போ இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏஆர் ரஹ்மானுமே என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ராசாக்கன் சாங் கேட்டது பயங்கரம் பண்ணியிருந்தார் அந்த சாங்லாம். மறுபடியும் இப்போ நிவாஸ் கே பிரசன்னா போயிருக்காங்க. இவர் ஆக்சுவலாக வேறு ஏதோ 2-3 படங்களில் கூட ஒரு பேர் பார்த்துருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக டக்குன்னு நான் மறந்துடுவேன். ஸோ என்ன படம் தெரில சரியா. பைசன் ஆக்சுவலாக எப்போ இந்த மூவி வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட்டிங். ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் அவரோட கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இது கூட இருக்கும், ஒரு டாக் கூட இருக்கும். இவர் வந்து இந்த மாதிரி படங்களே எடுத்துகிட்டு இருக்காரு, ஒரு ஜாதி படம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு உண்மை அப்படின்னு இருந்தாலும் கூட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக பண்ணுவார். நிறையா இது கூட அந்த விலங்குகளை வச்சு ஒரு இது பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட இது சூப்பராக இருக்கும். அந்த ஸ்லோ மோஷன் ஷாட் ஒன்று வைக்கிறதா இருக்கட்டும், அந்த எமோஷனை கடத்துகிற விதமாக இருக்கட்டும், எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழையில் பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதின்றது வந்து லைட்டாக டச் பண்ணியிருப்பார். ஐ மீன் ஜாதின்றது ஓப்பனாக எதுவும் சொல்ல மாட்டாங்க, அந்த மேலே கீழே அப்படின்ற விஷயத்தை தான் அவர் மோஸ்ட்லி காமிப்பார். ஸோ அதை வந்து லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க வாழையில், ரொம்ப வச்சுருக்க மாட்டாங்க. இது பைசன், இது இந்த மாதிரி படம்னு தெரில. ஆக்சுவலாக அனுப்பாமல் அந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றது தம்ப்நெயிலே அப்புறம் டைட்டில் பார்த்தோம்னா தெரியுது. தீக்கொளுத்தி சாங் கேட்கலாம். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானோட சேர்ந்து பரவாயில்ல. சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் நல்லா இருக்குது. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் வந்துச்சுன்னா பண்ணுங்கள். சாங்கில் போகலாம். வீடியோ சாங்கா சில இதுவுமே ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். நியூஸ் பேப்பர் கட்டிங் கூட பார்த்தேன் நான் ஒரு போஸ்டரில். டிடிடி ஜித்தாவா ஜீவிதாவா சரியா எனக்கு தெரியல. நினைவை விட கொந்தளிக்க பெருங்கடல். ஓகே ஓகே. உயிர் உயிர் இன்னும் வாழை லாஸ்ட்டில் ஒரு தான் என்னன்னு படிச்சிடலாம். எல்லா பாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன்ஸ் யூஸ் பண்ணுவார். காட்டு பேச்சு எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுவார். பாட்டு பேச்சினி பாட்டு பேச்சினி. இவர் தான் நிவாஸ் கே பிரசன்னா. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் ஆனால் எல்லா பாட்டும் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா. ஜோக்கர்ஸா ராசாத்தி ஓனனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி. ஓகே. சாவு அதெல்லாம் ஓப்பனா டக்குன்னு காமிச்சிடுவாங்க. ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி. கர்ணன்ல ஓப்பனிங் இதுவே பயங்கரமா வாக்கப்பட்டு உடஞ்சனா ஏக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் ஓரந்தாண்டி அடியே போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி உசுறு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி அடியே மஞ்சனத்தி. இந்த வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்ச வேர்ட்ஸ் நினைக்கிறேன். மஞ்சனத்தி காட்டு பேச்சு இந்த மாதிரி வரிகள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிச்சது நினைக்கிறேன். அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன்.
அடியே மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மாறாப்பு மேல ஓ பாசம் எரியுதடி அதுல என் ஆசை துடிக்குதடி அடியே மச்சி விட்டு மயில போன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்டம் உடைக்குதடி அதுல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஸோ அவர் லுங்கி கட்டியிருந்தார்ல ஒரு கைலியே, அந்த பேட்டர்ல தான் மாரி செல்வராஜ் மூவிஸ்லாம் இருக்கும். மொத்தம் அந்த டைப்ல இருக்கும். இப்போலாம் அந்த டைப்ல வருதான்னு எனக்கு தெரியல. அவருக்கு அந்த பேட்டர்ன் பிடிச்சதுனால அதே யூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இதுதான் சொன்னேன் இந்த கைலி. அடிய விட்டு வச்ச என் ரத்தினமே மறைஞ்சு வச்ச என் சித்திரமே பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறனே தீ பிடிச்சு நான் சாவுறனே தீ பிடிச்சு நான் சாவுறனே நீ மலையேறி போற நான் மண்ணோடு போறேன் நீ கரையேறி போற நான் கடலோடு போறேன் நீ காத்தோடு காத்தாக கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வலியோடு வலியாக எங்கேயோ போற எங்கேயோ போற எங்கேயோ போற ரெண்டு பேரும் பிரியிறாங்களோ, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி நினைக்கிறேன். தெரியல. கருவ காட்டு முள்ளாச்சிடி ஒன்னாவே இருந்துட்டு பிரிஞ்சு போறாங்கன்ற மாதிரி இருக்கு. மீன் லவ்ல இருந்து இல்ல, இடத்த விட்டு பக்கத்துல பக்கத்துல இல்லாம. போற நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நான் ஏக்கப்பட்டு மருதாணி கல்யாணம் நீதாண்டி போறாங்களோ. மனசெல்லாம் நரந்தாண்டி அடியே போடி நீ போடி வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் உன்னை வச்சுட்டாங்களா? தேடி என்னை தேடி என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சளத்தி வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல. நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ 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 கொடுத்தி தீ 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 கொடுத்தி சொல்லு ஒயில என் மனசு போடு மரப்பு மேல உன் பாசம் எரியுதடி அதுல என் ஆசை துடிக்குதடி அடியே ஒத்த சொல்லு ஒயில உன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்டம் உடைக்குதடி அதுல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி ஓ பாசம் எரியுதடி ஓ வாசம் நுழைக்குதடி என் கூட்டம் உடைக்குதடி ஓ பாசம் எரியுதடி என் ஆசை So, அதான் ரெண்டு பேரும் பிரியிறாங்க. ஆனா அவருக்கு அந்த காதல் வந்து செத்து போச்சுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு பாடுறாரு, அவரோட ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துறாரு. ஸோ அதான் அந்த தூக்கு அந்த மாதிரி காதல் செத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் பாடுற மாதிரி இருக்கு. கடலில் அதிகமாக காமிப்பாங்களோ, நான் இதே சத்தியமாக எதிர்பார்க்கல. கடல் பயணங்கள் அந்த மாதிரி, ஏன்னா கரையை கடற்கிறான் கடலில் புரண்ட மாதிரி ஏதோ பாடினாங்க. ஓ, தீபாவளிக்கு வருதா? ஓகே. மாரி செல்வராஜ் படம் தீபாவளிக்கு இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை தானே? வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக மாமன்னன் படத்தப்பெல்லாம் தியேட்டருக்கு போயிருந்தப்போ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிருந்தேன். வாழைக்கும் அப்படி தான் போயிருந்தேன். அது மாமன் வந்து அந்த அந்த உதயநிதி அந்த கட்சி அந்த இதெல்லாம் உள்ளே வந்துடுதுல. ஸோ அதனால அந்த கட்சிக்காரங்க அந்த தியேட்டர் முழுக்க ஒரு இது பண்ணிட்டாங்க. நான் உள்ளே போனதே 10 நிமிஷம் லேட்டாக தான் போணுச்சு. நான் ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக நானாக பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போகும்போதெல்லாம் ஒரு ஒரு 1 hour முன்னாடியே நான்லாம் போயிடுவேன். ஏன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போவேன். ஸோ சீக்கிரமே நான் போயிடுவேன். இங்கே போகும்போது பார்த்தா யாரும் இல்லை. அப்போ தான் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த கட்சியாலலாம் உள்ளே வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது, அந்த பேனரு அந்த ட்ரம்மு இதெல்லாம் அடித்து 10 நிமிஷம் லேட்டாக போனேன். சீக்கிரம் போய் படத்துக்கு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு.
அது அந்த கட்சி உள்ள ஓகே வாட்டார் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஏன்டா அப்படி பண்ணுறியா செம. ஆக்சுவலாக அது சந்தோஷ் நாராயணன் சனாவோட வைப் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கல. பட் அவரோட இது வந்துட்டு எனக்கு மாரி செல்வராஜோட சேர்ந்தா இன்னுமே எனக்கு அந்த ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான் கூட இருந்து கூட கொஞ்சம் கிடச்சிச்சு. பார்க்கலாம், மேபி வேறு சாங் இந்த படத்துலேருந்து கேட்டால் இன்னுமே அந்த இது கிடைக்கலாம். அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு எமோஷன் அப்படியே புளிகிற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த இது கிடைக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு சாங் எப்பயுமே அந்த மாதிரியான ஒரு சாங் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம், மேபி அடுத்தடுத்த சாங்கில் எதுவும் அந்த ஒரு வைப் கிடைக்குதா. ஆக்சுவலாக சனா இருந்தால் தான் அந்த வைப் கிடைக்குன்றது அப்படி சொல்ல வரல. பட் அந்த ஒரு இது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரில வார்த்தையால். அந்த ஒரு இது இருக்குது, அந்த ஒரு எமோஷ்னல் கோர் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அது அந்த இது எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், ஓகே. அதான் வேறு சாங் வந்தால் பார்ப்பாங்க. நல்லாயிருக்கு, சாங் நல்லாயிருக்கு. நல்ல வேலை, மறந்தே போயிருப்பேன். மாரி செல்வராஜ் அவரோட கவிதை அதை பார்க்க நினச்சிட்டே இருந்தேன், கொஞ்சம் விட்டு தான் மறந்துருப்பேன். உன் நினைவை விட கொந்தளிக்கும் பெருங்கடல் இல்லை. ஓ, இந்த கடல்லாம் கொந்தளிக்குது அப்படிம்பாங்களா. ஸோ அதை விட உன் நினைவு தான் இன்னுமே அவங்க அனுப்பாமா. அவங்க கேரக்டர் பேர்லாம் என்னன்னு தெரில. ஸோ த்ரூ வந்து நினச்சிட்டே இருக்காங்க போல். அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட என்ன அது ஒரு லவ் அந்த ஃபீல் இருக்குல்ல. ஸோ அதை நினச்சி இன்னுமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு போல். அந்த அந்த நினப்பு கொள்ளுது வர அந்த அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்ல வராரு மாரி செல்வராஜ். உயிர் தின்னும் உன் சிரிப்பை விட நான் பற்றி எறிய பெரு நெருப்பில்லை. உயிர் தின்னும் ஓகே, அவங்க சிரிப்பு, அவங்க சிரித்தாலே அப்படியே இவரோட உயிரை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம், உயிரை சாப்பிட்றாங்களாமா. அந்த சிரிப்பை விட நான் பற்றி எறிய பெரு நெருப்பில்லை. நான் உயிர் தின்னும் உன் சிரிப்பை விட நான் பற்றி எறிய பெரு நெருப்பில்லை. அந்த சிரிப்பே அந்த அளவு ஒரு எரிச்சல், ஒரு நெருப்புன்ற மாதிரி, ஒரு காட்டு தீன்ற மாதிரி சொல்ல வராரோ. நான் பற்றி எறிய பெரு நெருப்பில்லை. ஓகே, இவரை கொளுத்துறதுக்கு அந்த நெருப்பு தான் இருக்கிறதே பயங்கரமான ஒரு நெருப்பு. அவங்க சிரிக்கிறாங்களாம், அவங்களோட சிரிப்பு இருக்குல்ல, அனுப்பாமாவோட சிரிப்பு தான் இவரை கொளுத்துறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த நெருப்பை தவிர வேறு எந்த நெருப்பாலையும் இவர் கொளுத்த முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கே. அதான் இந்த பாட்டே ஒரு லவ் பிரேக்கப் சாங் தான். நல்லா கவனிச்சுன்னா அந்த கல்யாணம் ஆகிட்டு போயிடறாங்க. ஸோ அந்த விரக்தியில் லவ்வே செத்து போன லவ் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடுறாரு. ஸோ அந்த பாட்டு அப்படி தான் இருக்குது. மாரி செல்வராஜ் அவரோட எழுத்து பயங்கரமாக இருக்குங்க. அந்த எழுத்து, அவரோட அந்த வடிவமைப்பு, இயக்கம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃப்ரம் வரன்.